சௌமியா அன்புமணி பதவியில் தற்போது ஸ்ரீகாந்தி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சேலத்தில் நடைபெறும் ராமதாஸ் தரப்பு செயற்குழுவில் தீர்மானம் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக உள்ள சௌமியா அன்புமணி நீக்கப்படுவதாக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சேலத்தில் நடைபெறும் ராமதாஸ் தரப்பு செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக உள்ள சௌமியா அன்புமணி நீக்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மருமகளை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு மகளை அதே பதவியில் நியமித்திருக்கிறார் ராமதாஸ். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அக்கட்சியின் செயற்குழுவில் முக்கியமாக 20 தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளன. அதில் முக்கியமாக பசுமை தாயகத்தின் தலைவராக செயல்பட்டு வந்த சௌமியா அன்புமணியை அப்பொறுப்பிலிருந்து விடுவித்து பாமக நிறுவனர் ராமதாஸின் மகளான ஸ்ரீகாந்தியை நியமித்து உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக பாமக தலைவர் சௌமியா அன்புமணியை அக்கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியையும் அதே போன்று தொண்டர்களையும் தவறாக பயன்படுத்தி நிறுவனங்களின் ஒப்புதல் இன்றி மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்று ஒரு பயணத்தை மேற்கொண்டு வருவதாகவும் இதன் காரணமாக அப்பொறுப்பிலிருந்து, அதாவது பசுமை தாயகத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து சௌமியா அன்புமணியை விடுவித்து அப்பொறுப்பிற்கு மருத்துவர் ராமதாஸின் மகளான ஸ்ரீகாந்தியை நியமித்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் அதே போன்று இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானமான வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய தேர்தலில் கூட்டணி கட்சி தலைவருடன் பேசி அந்த கூட்டணியை முன்னெடுக்கும் அதிகாரமும், அதே போன்று இந்த வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய விண்ணப்ப ஏ மற்றும் ஈபாம் ஆகியவற்றிற்கு கையெழுத்திடும் அந்த முழு அதிகாரத்தையும் இந்த செயற்குழு மருத்துவர் ராமதாஸுக்கு வழங்கி இருப்பதாகவும் தீர்மானம் மேற்கொண்டுள்ளனர். அதே போன்று மொத்தமாக 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில், அதே போன்று டெல்லியில் நடைபெற்ற உயர்நீதிமன்றத்தில் இந்த பாமக தொடர்பான வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு வாதாடியவர்களுக்கு உள்ளிட்ட மொத்தம் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.